வணக்கம், நான் கஜன், இலங்கை யாழ்ப்பாணம். நம்ம நாமக்கல் ஓடின வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு சாணப்பாசி கரைசல் செய்வோம்னு சொல்லி அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. பிறகு அப்படியே தொடர்ந்து மீன் அமிலம் செய்வோம்னு சொல்லி நேற்று வீடியோ எடுக்க முடியாது போயிட்டுது. நேற்று மீன் அமிலத்துக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொண்டு செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி இது 2ஆம் நாள் இன்றைக்கு. எவ்வளோ பெரிய மீன் தலையெல்லாம் இருக்குது, அப்படி நொதிச்சு இருக்குது. இன்றைக்கு 2ஆம் நாள். நமக்கு லோ ஒன்று தான் இதுக்கு அது வீடியோ பார்த்துட்டு அப்பப்போ அவரோட ஃபோன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வச்சுருக்கு. அவருடைய வழிகாட்டலில் இந்த மீனவெல்லாம் செஞ்சுருக்கேன். சுற்றி விடுற காக்கில் இல்லை, கலக்கி போட்டு நின்று காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 60 லிட்டர் டேங்க். கிட்டத்தட்ட 6 கிலோ மீன் கழுவி போட்டுனா இந்த 2ஆம் நாள். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இது எதிர்பார்க்கல. கிட்ட எவ்வளோ தூரம் இது இந்த மாதிரி கரைஞ்சிருக்குது. இதுகள்லாம் இந்த மீனோட தலை 2-3 தலை தெரியுது பாருங்க, காட்டுறேன். இந்த மாதிரி வந்துருக்குது. ஸோ அப்படித்தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி 40% கரைஞ்சிட்டு நினைக்கிறேன். அடியிலேருந்து எடுத்து பார்த்தா ஒன்றும் இங்கே வருவதில்லை. ஆனால் மெல்லிசா தளாக்கப்படுது கீழே. ஆனால் மேலே தடியில் ஒன்றும் வர மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிற கால் இல்லை. நேற்று எவ்வளோ இன்றைக்கு சும்மா கொஞ்சம் குறைவாக இருக்குது. நான் சின்ன வெங்காயம் தான் செய்கிறேன்னா. சின்ன வெங்காயம் தான் என்னுடைய மெயின் பெயர். ஸோ இந்த முறை பார்ப்போம் என்ன மாதிரி வருதுண்டு. நன்றி. கிளக்கி விட்டா பிறகு இப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுசாக கரைஞ்சிட்டுது. அங்கங்கே ஏதாவது கொஞ்சம் எலும்புகள் மெல்லிசாக இருக்கலாம். ஆனால் அது தடியில் வார அளவில் இல்லை, கலக்கிற தடியில். இது இப்படியே போச்சா நாங்கள் 10 நாளில் பயன்படுத்தலாம். அப்படி தானே? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் என்னென்னு செய்கிறேன்னா, அப்போ அதுக்கு ஒரு 50 மில்லி எடுத்து தெளிப்புக்கு பயன்படுத்தலாமா. இப்போ நான் ஸ்ப்ரிங்க்லர்லாம் கொடுக்குறேன்னா அது நேரடியாக ஸ்ப்ரிங்க்லரில் போய் நிலத்துக்கு தான் போகும். இப்போ மரத்தில் நினைஞ்சா கூட கீழே நிலத்துக்கு தான் முக்கால்வாசி போகும். ஸோ ஒருக்கா நான் தண்ணி பாய்ச்சும் போது எவ்வளோ கொடுக்கலாம்? எல்லாத்துக்கு சொல்லிக்க ஒரு 1/2 லிட்டர் ஒரு நீர் பாசனத்தை கொடுக்காம கிட்டத்தட்ட அது ஒரு காலைக்கர் மட்டும் தான் வரும்.